Hi dear students, welcome to this session. In this session, we are going to learn about electricity. Electricity, it is the most important source in our day-to-day life. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். எலக்ட்ரிசிட்டி இஸ் யூஸ்டு பை ஆல் ஆஃப் அஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த டைம். We use it for various reasons. If we look around us, anywhere we go, we will find out the number of objects that runs on electricity. Here one picture is given. Picture of a kitchen showing few objects. So you can pick out that ones that runs on electricity and write their names. எதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டினால் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பிக் அவுட் அண்ட் write their names. So you have to find out that what and all. Here given that the first one mixer or grinder we can take. Second one fridge and fan, that is exhaust fan, a microwave, mobile, laptop. Okay, these are all that home appliances and these objects run on electricity. Okay, now electrical appliances. So electrical appliances, which is nothing but things that runs on electricity, have electric current passing through them. They are called, that is, electrical appliances. Okay, so அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகி அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி மூலமாக ரன் ஆகக்கூடியதை நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் ஆன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஒர்க்ஸ் when an electric current passes through it. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் பாஸ் ஆகி சேம் அதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும் அண்ட் தென் ரன்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதுதான் நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ ஒர்க் ஆகும்னா கரண்ட் when passes through that appliances. And examples, electric bulb, electric fan and washing machines, like etc. These are all home appliances and electrical appliances. And in this chapter we will learn some very interesting things like how to make a small bulb glow and how to make an electrical switch and conductor and insulator. Okay, first one, electric cell. About that electric cells, we know that already we know the different types of cells and batteries. These are all source of electric current. Okay, and most important thing, the electric cells is a very convenient source of electric current. Okay, and here this is the picture is electric cell. நம்ம வாட்ச், வால் கிளாக்கு அண்ட் தென் டிவி ரிமோட் இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் தட் பேட்டரி. ஸோ தட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் செல். இங்கே நமக்கு டாப்பில் திஸ் இஸ் நத்திங் பட் மெட்டல் கேப். ஸோ ஹியர் தட் மெட்டல் கேப் இருக்கும் அண்ட் இந்த மெட்டல் கேப் act as the positive terminal. Okay, this is positive terminal, and in down, that is a base of the zinc can act as a negative terminal. கீழே உள்ளது ஆக்ட் ஆகிறது வந்து பாட்டமில் நெகட்டிவ் டெர்மினலில் ஆக்ட் ஆகும், நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டெர்மினல்ஸ், two terminals, positive terminal and negative terminal. Inside the electric cells have the chemical which is nothing but ammonium chloride paste இருக்கும் அண்ட் உள்ளே வந்து கார்பன் ராட் இருக்கும். ஸோ இன்னர் வியூ ஆஃப் ட்ரை செல்ஸில் நம்ம நீங்கள் ஒரு பேட்டரியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் ப்ளீஸ் டோன்ட் ஓப்பன் அப்
செல் யுவர் செல்ஃப். ஸோ அது கொஞ்சம் வெரி ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு நம்ம அவுட்டர் வியூ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான். ஸோ அப்போ உள்ளே வந்து நம்மளுக்கு மேங்கனீஸ் டை-ஆக்சைடு அண்டு அமோனியம் குளோரைட் பேஸ்ட் இருக்கும், கார்பன் ராட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் செல். பட் நம்ம நிறைய இதில் நம்ம இந்த எலக்ட்ரிக் செல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் திஸ் ஒன் ஆஃப் தி டிவைஸ், ஸோ ஒன் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம எலக்ட்ரிக் செல் அப்படின்றது. ஓகே. ஸோ அப்போ இந்த பாட்டமில் இருக்கிறது நம்மளுக்கு பேஸ் அப்படின்னு, கீழே உள்ளது பேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். மேலே உள்ளது மெட்டல் கேப், பாசிட்டிவ் டெர்மினல். கீழே உள்ள அந்த பேஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினல், ஆக்ட் அஸ் அ நெகட்டிவ் டெர்மினல். ஓகே. And next one is a bulb connected to an electric cell. ஸோ எலக்ட்ரிக் செல்லில் ஒரு பல்பை நம்ம கனெக்ட் பண்ணும்போது that will glow properly. So here we can take the connecting wires and connect to the positive terminal. So how we can take this? Here that positive terminal, இங்கே ஒரு இங்கே ப்ளஸ் இருக்கும். அண்ட் என்ன ஹியர் பாட்டம் ஆல்சோ இங்கே ஒரு டெர்மினல் இருக்கும். ஸோ இதோட இதை கனெக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டு ஒன் end and negative to one end. So we can connect means a bulb connected to an electric cell means that a bulb will glow properly. ஸோ நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஈஸியாக இந்த வயரில் இருந்து, ஸோ லிசன், இங்கே பாசிட்டிவில் இருந்து நமக்கு இப்படி ஃப்ளோ ஆகி இங்கேருந்து இந்த ஃபிலமெண்ட், திஸ் இஸ் நத்திங் பட் ஃபிலமெண்ட். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இந்த ஃபிலமெண்ட் வழியாக வந்து திரும்ப இங்கே வந்து இப்படி தட் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ், இந்த ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகும்போது நமக்கு பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஸோ இட் வில் க்ளோ ப்ராப்பர்லி. ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ தி கண்டினியூஸ்லி through the wire. Now that fused bulb, we know that இந்த ஃபிலமெண்ட்டில் நமக்கு கட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஃபியூஸ்டு பல்ப். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபிலமெண்ட் கட்டானதுன்னா தட் இஸ் நத்திங் பட் ஃபியூஸ்டு பல்ப். ஆல்ரெடி நம்ம ஃபியூஸான பல்ப்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே. நவ் அபவுட் எலக்ட்ரிக் பல்ப் என்னென்ன சார் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த காமன் எலக்ட்ரிக் பல்ப் is also called incandescent bulb. Incandescent bulb which is nothing but we know that நம்ம நார்மலாக முன்னாடி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த லைக் குண்டு பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்இடி அண்ட் சிஎஃப்எல் அப்படின்னு பல்ப்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த நம்ம எல்லோ கலரில் incandescent bulb அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட் வில் emit that high temperature, high amount of heat radiated. ஸோ அதிலிருந்து நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்காண்டசன்ட் லேம்பில். ஸோ கரண்ட்டோட அந்த இட் டேக்ஸ் தட் கரண்ட் வேல்யூ ஆல்சோ that much more and heat also will be increases. ஸோ அப்போ நமக்கு கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து இன்காண்டசன்ட் லேம்ப், காமன் எலக்ட்ரிக் பல்ப் அப்படின்னு நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது சிஎஃப்எல் அண்ட் எல்இடி. ஸோ அதை என்னென்னு பின்னாடி பார்ப்போம். ஸோ ஹியர் நவ் வி ஆர் கோயிங் டு சி that diagram of the electric bulb. With the help from adult, look at what inside that transparent electric bulb. ஸோ இப்போ எலக்ட்ரிக் பல்ப் நமக்கு தெரியும். இன்கேஸ் உள்ள அதோட நம்ம அதோட பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் பல்பை வந்து ஈவன் அது உள்ள இன்சைடு எதாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னா வித் ஹெல்ப் ஃப்ரம் ஆன் அடல்ட், பெரியவங்களோட அந்த சஜஷனில் நம்ம என்னென்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நம்மளாம் எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. அண்ட் அமாங் அதர் திங்ஸ் யூ வில் see that it has thin filament
that is nothing but very thin metal wire. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது என்னென்னா இதுதான் இந்த ஃபிலமெண்ட். ஓகே, இந்த கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபிலமெண்ட் இஸ் மேட் ஆஃப் டங்ஸ்டன்னால் இருக்கும். அண்ட் த ஃபிலமெண்ட் ஹீட்ஸ் அப் when an electric current passing through it. எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த ஃபிலமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். ஓகேப்பா, இட் ஹீட்ஸ் அப் ஸோ மச் தட் பிகின்ஸ் டு க்ளோ அண்ட் கிவ் அவுட் த லைட். ஸோ அப்போ நமக்கு வந்து இது ஹீட் ஆக எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து தட் பல்ப் வில் பி க்ளோ ப்ராப்பர்லி அண்ட் கிவ் அவுட் லைட்டும் நமக்கு ஈஸியாக கொடுக்கும். ஸோ இட் இஸ் ஃபில்டு வித் அன் இன்னர் கேஸஸ். உள்ளே வந்து என்ன சார் இருக்கும் அப்படின்னா இன்னர் கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. இன்னர் கேஸ் நத்திங் பட் வி நோ தட். ஸோ நியான், ஆர்கான் இதெல்லாமே நமக்கு இன்னர் கேஸஸ், நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. அண்ட் இன்னர்ட் அப்படின்றது INERT, இன்னர்ட் கேஸ். இங்கே உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்னர்ட் கேஸ். இந்த இன்னர்ட் கேஸ் விச் மீன்ஸ் டஸ் நாட் ரியாக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்டோட வந்து ரியாக்ட் ஆகாது. இப்போ வேறு ஏதாவதுனாலுமே ரியாக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் இன்னர் கேஸ் ஃபில்டு வித் ஆன் that inside the electric bulb, and so that the filament does not burn up when it gets hot. high temperature இருக்கும்போது நமக்கு ஃபிலமெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பேர்ன் ஆகாது. ஏன்னா நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சில நேரம் என்ன ஆயிரும்னா பேர்ன் ஆயிரும், இல்லைனா வெடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ஹீட்டு இன்க்ரீஸ் ஆக ஸோ டெம்பரேச்சர் கூட அதோட ஹீட் எனர்ஜி வந்து கூட நமக்கு வந்து அது டஸ் நாட் பேர்ன் அப். ஸோ தட் இஸ் மோஸ்ட் கன்வீனியன்ட் ஒன் திங் எலக்ட்ரிக் பல்ப் ஆல்சோ. அண்ட் ஹியர் இன்சைட் தட் ஹியர் காண்டாக்ட் வயர், இங்கே ஒன்று வந்து கீழே ஸ்டெம்முக்கு வரும் அண்டு கோஸ் டு த பேஸ் மேலே. இங்கேருந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஃபிலமெண்ட்டோட ஒரு எண்டு இது 1, இங்கே 2ன்னு போட்டிருக்கிறது வந்து ஃபிலமெண்ட்டோட அதர் எண்டு. ஸோ இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கும். இது இங்கே இதோட டெர்மினலில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ஹீட் வந்து என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும். கரண்ட்டு ஃப்ளோ ஆகி ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு தட் பல்ப் வில் க்ளோ ப்ராப்பர்லி, பல்ப் நம்மளுக்கு எரியும். ஓகேப்பா. ஸோ நவடேஸ் த இன்கேண்டசன்ட் லைட் பல்ப் இஸ் பீயிங் ரீப்ளேஸ்டு பை CFL அண்டு LED பல்ப்ஸ். நம்ம இப்போ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு CFL யூஸ் பண்ணுறோம், LED லைட் பல்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தே ஆர் மோர் எனர்ஜி எஃபிஷியன்ட். ஸோ காஸ்ட்டும் நமக்கு கேரண்டியும் இருக்கும், காஸ்ட்டும் கரெக்டு தான், அண்டு மோர் எனர்ஜி எஃபிஷியன்ட். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு அதோட தட் கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கம்மியாக தான் எடுக்கும். ஓகே, ஃபார் தட் வி ஆர் யூஸிங் தட் CFL அண்ட் LED லைட் பல்ப்ஸ். நவ் எலக்ட்ரிக் ஸ்விட்ச். நம்ம நார்மலாக தெரியும், வீட்டில் நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட பேஸ் தான் என்ன அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஹியர் தே கிவன் இந்த பிக்சரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பேட்ரி இருக்குது. ஸோ அதை நான் BT அப்படின்னு எழுதிக்கிறேன் ஷார்ட் ஃபார்மில். அண்டு பல்ப். ஓகே, அண்டு திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்விட்ச். இந்த இங்கே இருக்குது ஸ்விட்ச், ஆர் வி கேன் கால் இட் அஸ் கீன்னு சொல்லிக்கலாம், ஸ்விட்சுன்னு சொல்லிக்கலாம். எலக்ட்ரிக் ஸ்விட்ச். இந்த எலக்ட்ரிக் ஸ்விட்ச் இந்த மாதிரி இதோட டச் ஆகலை. ஸோ இது 1 2, இது 1ன்றது ஒரு எண்டு, 2ன்றது அனதர் 1 எண்டு அப்படின்னு வச்சுக்கிறோம்.
இங்கே பாருங்கள், இந்த எண்டு வந்து இந்த ஒன்னோட டச் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து சுவிட்ச் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஓப்பனில் இருக்குது, தட் இஸ் ஆஃப் அப்படின்ற கண்டிஷனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகாது அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ இப்போ இங்கே வந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும், இப்படியே வருதுன்னு வச்சுங்களேன் பாசிட்டிவ்லேருந்து. ஸோ அப்போ இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னா இங்கே வந்து ஏர் இருக்குது. ஸோ ஏரில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. ஓகே, தட் வி நோ தட் ட்ரை ஏரில் வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து வில் நாட் பாசஸ் த்ரூ. ஸோ அதை எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா நமக்கு அது லைக் இன்சுலேட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ட்ரை ஏர்லாம். ஸோ அதை நம்ம பின்னாடி படிப்போம். அண்டு ஸோ அப்போ நமக்கு இது ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு அண்ட் எலக்ட்ரிக் ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா இதோட என்ன ஆகலை அப்படின்னா ஜாயிண்ட் ஆகலை. ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா இது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஓப்பனில் இருக்குது, ஸ்விட்ச் வந்து ஓப்பனில் இருக்குது அண்டு ஸ்விட்ச் வந்து க்ளோஸ்டு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து க்ளோஸ்டில் இருக்குது, இது பாசிட்டிவ் அண்டு திஸ் இஸ் நெகட்டிவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1 2ன்ற 2 பின்னுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா கண்டினியூஸாக இது க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இதோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி க்ளோஸ்டாக இருக்கும்போது தட் பல்ப் வில் க்ளோ ப்ராப்பர்லி. அண்ட் ஹியர் நமக்கு சர்க்கியூட் வந்து இந்த கீ வந்து சுவிட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்டாக இருக்கிறதுனால தட் கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ தி சர்க்கியூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் கண்டிஷன் ஆன் அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, அண்ட் here an electric switch is a device that is used to open or close an electric circuit. electric circuitல நம்ம வந்து எலக்ட்ரிக் ஸ்விட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஓப்பன் ஆர் க்ளோஸ், ஆன் இல்லைன்னா ஆஃப். நம்ம ஸ்விட்ச் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே நம்ம ஓப்பன் ஆர் க்ளோஸ், ஆன் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வென் வி ஓப்பன் ஆன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் என்ன ஆகும், கீயை ஓப்பன் பண்ணுறோம் எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஓப்பன் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கும்போது the flow of electric current in the circuit stops. அங்கே வந்து கரண்ட் வந்து ஸ்டாப் ஆகும் ஓப்பனில். அண்ட் when we close on electric circuit, an electric current flows through it. ஸோ சர்க்கியூட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், க்ளோஸ் ஆன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா an electric current flows through it. Okay, and in an electric circuit a switch sometimes referred to as a key. Okay, நம்ம கீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஓப்பன் ஆர் க்ளோஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் in the circuit stop and close on the electric circuit means current flow through it. Okay, remember these points about electric switch, that is very important. Now conductor. A material that allows electric current to pass through it easily is called a conductor. ஸோ அப்போ கண்டக்டர் அப்படின்றது எலக்ட்ரிக் கரண்ட்டை ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கண்டக்டர். ஸோ லைக் காப்பர் ஒரு வயர் இருக்குது, அந்த காப்பர் வந்து அது வழியாக கரண்ட்டை வந்து ஈஸியாக அலோவ் பண்ணும், ஃப்ளோ ஆகிறதுக்கு ஈஸியாக அலோவ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து கண்டக்டர். எக்ஸாம்பிள் வந்து கீ இருக்குது, கீ லைக் மெட்டலில் ஒரு கீ இருக்குது அப்படின்னா அது வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அண்ட் சேஃப்டி பின், நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் எலக்ட்ரிக் கரண்ட். தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஃபார் கண்டக்டர் அண்ட் தட் ஆர் மேட் ஆஃப் மெட்டல். அண்ட் ஒன்லி ஒன் இம்பார்ட்டன்ட் திங், a few non-metals such a graphite ஒன்று இருக்குது. அந்த கிராஃபைட் வந்து என்னென்னா
that is non-metal, that is also conductor of electricity. ஸோ பென்சில் அந்த லீட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பென்சிலோட அந்த லீட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் மேட் ஆஃப் கிராஃபைட்டு தான். ஸோ அப்போ கண்டக்டர் அப்படின்றது மட்டும் என்ன, நீங்கள் யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். அண்ட் கரண்ட்டை வந்து அதாவது ஃப்ளோ ஆகிறதுக்கு ஈஸியாக அலோவ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து கண்டக்டர். ஓகே. அண்ட் இன்சுலேட்டர் அப்படின்றது எ மெட்டீரியல் டஸ் நாட் அலோவ் த எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ it easily is called an insulator. ஸோ அப்போ எந்தெந்த மெட்டீரியல்லாம் அது வழியாக வந்து கரண்ட்டை ஃப்ளோ ஆகிறதுக்கு அலோவ் பண்ணலையோ அது எல்லாமே இன்சுலேட்டர். ஸோ டஸ் நாட் அலோவ் த எலக்ட்ரிக் கரண்ட் டு பாசஸ் த்ரூ இட் ஈஸிலி, லைக் கிளாஸ், wood, ரப்பர், பியூர் வாட்டர் அண்டு ட்ரை ஏர். இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏர் அதெல்லாம் கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணாது. தட் இஸ் நத்திங் பட் இன்சுலேட்டர். அண்ட் ஸ்மாலஸ்ட் இம்ப்யூரிட்டி இன் வாட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம இன்சுலேட்டர் தான். ஸோ டஸ் நாட் அலோவ் த எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ இட் ஈஸிலி. ஸோ ஈஸியாக நம்ம யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இங்கே நீங்கள் ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து யூஸிங் இன்சுலேட்டர். ஒரு ரப்பரை வச்சு நம்ம செல்லை வச்சு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தட் பல்ப் வில் நாட் க்ளோ. ஓகே. அண்ட் யூஸிங் கண்டக்டர், ஒரு மெட்டலில் ஒரு கீ இருக்குது அப்படின்னா ஓகே ஃப்ளோ ஆகும். தட் இஸ் இன்சுலேட்டர். இங்கே ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம், பிளாஸ்டிக் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் பல்ப் வில் நாட் க்ளோ ப்ராப்பர்லி அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் இன்சுலேட்டர். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கிறோம். இந்த சேஃப்டி பின்னில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யூஸிங் கண்டக்டர். ஓகே. ஸோ கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர், you have to remember, study the definitions. Thank you students. Thank you all.